இப்ப பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. என்ன? ஹாலிடேஸ் ஓவர் மேடி. பட் ஐ லவ் யூ. ஏய், சூர்யா அவர்களோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் ஒரு செம்மையான ஓப்பனிங் வந்திருக்குங்க. ஆமாங்க, உண்மையிலே சரியான ஓப்பனிங் வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானால பெரிய கலெக்ஷன், ஓவர்சீஸ்லாம் பெரிய கலெக்ஷன். அதை இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே மகுடம் அப்படின்னு விஷால் அவர்களோட படம் வந்திருக்கு. அந்த படம் நேற்று டே 1 எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இது இல்லாமல் டிசி ஆல்ரெடி செம்ம கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஸ்பைடர் மேனாக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு குயிஸ் ஒன்று கேட்டிருந்தேன் 5 க்ளூஸ் வச்சு. ஸோ அந்த 5 க்ளூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. ஃபாரஸ்ட்டு, போலீஸு, சாண்டல்வுட்டு, கோர்ட்டு, கேப்டன். இந்த 5 க்ளூஸை வச்சு நிறைய பேர் சரியாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஆமாங்க, கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற படம் தான். ஆமாங்க, அந்த 5 க்ளூஸை சேர்த்தா இதுதான் ஆன்சர். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், மோகன்தாஸ், பாண்டியராஜ், முகமது நாசர், வசந்தி, சரவணன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆடிசி நேற்று 29வது நாள் இந்தியாவில் 1,30,00,000, டோட்டலாக 229,85,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $1.161 பில்லியன், 11,100 கோடிக்கு மேலே. பட்ஜெட் $250 மில்லியன். சன்னி டியோல் அவர்களோட பத்வாரா 1947 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி. இந்த படம் டே 1 இந்தியாவில் 7,05,00,000, உலகம் முழுக்க 8,55,00,000. டே 1 ஒரு டீசெண்டான ஒரு நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை தொடர்ந்து டே 2, டே 3 பெரிய பர்ஃபார்ம் வருதான்னு பார்ப்போம். ஆவரப்பன் 2 இந்த படம் நேற்று டே 1 ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. செம்ம ஓப்பனிங்க. இந்தியாவில் மட்டுமே 25,50,00,000, உலகம் முழுக்க 27,65,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டே 45 கோடி தான். இன்னைக்கே மொத்தமாக பட்ஜெட்டை விட அதிகமாக கலெக்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செம்ம கலெக்ஷன். கொரியன் கனகராஜு நேற்று 8வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 78,00,000, உலகம் முழுக்க 95,00,000, 30,87,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 25 கோடி பட்ஜெட். தொடக்கம் நேற்று 8வது நாள் கேரளால 85,00,000, உலகம் முழுக்க 1,05,00,000, டோட்டலா 17,43,00,000 கேரளாலையும், 34,32,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் ஜனநாயகன் நேற்று 23வது நாள் தமிழ்நாட்டில் 24,00,000, உலகம் முழுக்க 27,00,000, டோட்டலா தமிழ்நாட்டில் 150,78,00,000, உலகம் முழுக்க 332,30,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நேற்றுமே ஒரு செம்ம கலெக்ஷன் தான். தமிழ்நாட்டில் இத்தனைக்கும் இந்த படம் நேற்றுமே 42,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு 16வது நாள். ஆந்திரா தெலுங்கானால 28,00,000, கர்நாடகாவில் 85,00,000, கேரளாவில் 18,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,55,00,000, உலகம் முழுக்க 5,28,00,000. டோட்டலா 47,96,00,000 தமிழ்நாட்டிலையும், 56,15,00,000 ஆந்திரா தெலுங்கானால, 66 கோடிக்கு மேல கர்நாடகால, கேரளால 33 கோடிக்கு மேல, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 367,24,00,000, 570,71,00,000 இந்த படம் இந்தியாவில் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் $1.733 பில்லியன், 16,540 கோடி கிட்ட. பட்ஜெட் $225 மில்லியன் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜிடிஎன் நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 14,00,000, உலகம் முழுக்க 16,00,000, டோட்டலா 6,30,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் உலகம் முழுக்க 15 கோடி பட்ஜெட். டிசி நேற்று 8வது நாள் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்னா, தமிழ்நாட்டில் 96,00,000, ஆந்திரா தெலுங்கானால 83,00,000, கர்நாடகாவில் 34,00,000, கேரளால 1,10,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. இருக்கிறதுல நேற்று கேரளாவில் தான் பெரிய கலெக்ஷன். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,00,000, ஓவர்சீஸ்ல 74,00,000, டோட்டலா நேற்று மட்டுமே 4 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்குங்க. இத்தனைக்கும் ஒரு பெரிய ஹீரோட படம் வந்து கூட 4,01,00,000, டோட்டலா 15,81,00,000 தமிழ்நாட்டிலும், ஆந்திரா தெலுங்கானால 13,87,00,000, கர்நாடகால 6,26,00,000, கேரளால 12,33,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,04,00,000, ஓவர்சீஸ்ல 18,42,00,000, உலகம் முழுக்க 69,73,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். செம்ம கலெக்ஷன், பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு டிசி. ஸோ டிசி லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் விஷால் அவர்களோட மகுடம் நேற்று முதல் நாள் வசூல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 46,00,000, ஆந்திரா தெலுங்கானால 28,00,000, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட் எல்லாம் சேர்த்து 30,00,000, ஓவர்சீஸ்ல ஒரு 18,00,000, 1,22,00,000 தான் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவரஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன். 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆனா டே 1 1,22,00,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. விஷால் அவர்களோட கெரியர்லேயே இது ரொம்ப மோசமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.
அப்புறம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் நேற்று முதல் நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8,25,00,000, ஆந்திரா தெலுங்கானால 6,93,00,000, கர்நாடகாவில் 1,90,00,000, கேரளாவில் 1,55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35,00,000, ஓவர்சீஸ்ல 14,65,00,000. ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷன். உலகம் முழுக்க 33,63,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி, 91 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. டே 1 செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு. இதை தொடர்ந்து டே 2, டே 1லாம் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. டே 2 வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டே 2 அட்வான்ஸ் புக்கிங் பெரிய அளவுல இருக்கு. டே 1 விட அதிகமா இருக்கு. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் 4,77,00,000 டே 1ஓட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்கே 3.25 கோடி கிட்ட தான் இருந்தது. இந்த படம் 1 கோடிக்கு மேலே எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 3,85,00,000, கர்நாடகாவில் 1,43,00,000, கேரளாவில் 55,00,000, இந்தி பெல்ட்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 24,00,000. இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 10,84,00,000 அட்வான்ஸ் புக்கிங்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டே 2வே செம்ம கலெக்ஷன் வருது போகுது. டே 2வே 25,000 30 கோடி கிட்ட வந்தா கூட பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள 100 கோடியை கூட தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. டே 2 எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 2026ல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படம் வந்து ஹையஸ்ட் ஓப்பனிங்ல எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஆப்வியஸ்லி 83 கோடி கிட்ட. செகண்ட் வந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் தாங்க இருக்கு. ஆமாங்க, 33 கோடி 63,00,000 கலெக்ட் பண்ணி ரெண்டாவது இருக்கு. மூணாவதுமே சூர்யா அவர்களோட படம் தான் கருப்பு, 30 கோடியே 3,00,000. பராசக்தி வந்து 4வது இடம், 24 கோடியே 74,00,000. லைக் வந்து 5வது இடம், 10 கோடியே 60,00,000. இதுதான் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் டாப் 5 ஓப்பனர். அப்புறம் நீங்க எத்தனை பேர் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ளே பெரிய நம்பர் எடுக்க போகுது. 91 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 180 கோடி கிட்ட வசூல் பண்ணும்ல, அதெல்லாம் அசால்ட் கேக் வாக் மாதிரி இந்த படம் பண்ண போகுது. பார்ப்போம். இருந்தாலும் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, வீக் டேஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல ஸ்திரீ 2 2 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, இந்தியாவில் மட்டுமே 714 கோடியே 44,00,000, ஓவர்சீஸ்ல 143 கோடியே 50,00,000, உலகம் முழுக்க 858 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 70 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 45 கோடிக்கு போயிருக்கு. ஆனா 425 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்கு. வசூல் ரீதியா பெரிய பிளாக் பஸ்டர். காசை போட்டவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 10 மடங்கு கிட்ட ரிட்டர்னா வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இன்னைக்கு அதே நாள்ல ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி 2 இன்னையோட 2 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படமே வசூல் ரீதியா ஒரு தரமான வெற்றி. தமிழ்நாட்டில் 36 கோடியே 53,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 10,00,000, கர்நாடகாவில் 2 கோடியே 50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 15,00,000, ஓவர்சீஸ்ல 8 கோடியே 10,00,000, உலகம் முழுக்க 51 கோடியே 38,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 23 கோடி, 28 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.